வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும்போது அந்த அம்மா என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ அது எல்லாத்துக்குமே அந்த குழந்தையினால ரியாக்ட் பண்ண முடியும். என்னப்பா அது டேஸ்ட் பட்ஸே கிடையாது, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டா அதுக்கு தான் தொப்புள் கொடின்னு ஒன்று இருக்கு. இது மட்டும் இல்ல, அம்மா ஏதாவது சில்லா சாப்பிட்றாங்கன்னா அந்த குளிர்ச்சிக்கும் அது ரியாக்ட் பண்ணுமா. இந்த மாதிரி வயித்துக்குள்ள இருக்கும் போதே நல்லா டேஸ்டியா சாப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷர்மேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, மீன் பிடிக்க போகும்போது ப்ளூ மார்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேர் ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷோடைய ஒர்த்து 2.6 மில்லியனா. இதை வித்திருந்தாருன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ காசு எடுத்துருக்கலாம். ஆனால் அவருக்கு தெரிஞ்சுதா தெரிலன்னு தெரில, இதை கும்பலாக உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க எல்லாரும். அதுக்கப்புறமா தான் அந்த மேட்ரு தெரியும். பயங்கரமாக மனுஷன் ஃபீல் பண்ணியிருக்கார். ஆஹா, இது 2.6 மில்லியன் ஆச்சே, வித்திருந்தா நம்ம லைஃப் செட்டில் இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்காரு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம இப்போ 2.6 மில்லியனை சாப்பிட்ருக்கோன்னு நினச்சி திருப்தியாக இருந்துப்போம் அப்படின்னு அவரோட மனசையும் தேடிட்டு இருந்திருக்கிறாரு. நிறைய பேரோட ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்கும். என்னையா இப்படி எழுதுறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, கச்சன்னு இருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, யாருடைய பிரெயின்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்தோ அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம சாதாரண நாட்கள் கிடையாது, வி ஆர் காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த கோழிலாம் என்ன கலர் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன யோசிப்பீங்க? இப்போ வெள்ளை கலர் தான் இருந்திருக்கும், ஏன்னா நான் சாப்பிடும்போது வெறும் ஃப்ளஷ் மட்டும் தானே சாப்பிட்டேன் அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் ஃபுல் பிளாக்ல இருக்கக்கூடிய கோழி இருக்கு. சாலிட் பிளாக்ல இருக்கும். ஒன்லி பிளாக். அதோடைய போன் பிளாக் தான், அதோடைய ஃப்ளஷ் பிளாக் தான், அதோட ஃபேஸ் பிளாக் தான், அதோட வீக் பிளாக் தான், அதோட கண்ணு பிளாக் தான், இப்படின்னு டோட்டல் பிளாக்ல இருக்கக்கூடிய கோழி இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு கோழிங்க. அது மட்டும் கிடையாது, அது போடக்கூடிய முட்டையுமே பிளாக் கலர்ல தான் இருக்கும். பியோர் பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு முட்டை. எப்படி நல்லா இருக்குல்ல? ஆனால் இதோடைய ஒர்த்து $2,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப ரேரஸ்டான ஒன்று. இப்படி யாராச்சும் வளர்த்துறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட கோடீஸ்வரர் ஆக போகிறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு இந்த பிளாக் சிக்கன் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா இதில் நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பென்சில் வாங்கும்போது ரப்பரோட சேர்த்த பென்சில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஏன் அப்படின்னா அதான் நல்லா இருக்கும், இப்படியே எழுதுனா பின்னாடி திருப்பி அழிக்கலாம். ஆனால் இது நடக்கிறதுக்கான காரணம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஃபாயில் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். அதுக்கு பேர் இருக்குது. அதுக்கு பேர் ஃபெரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருந்தால் மட்டும்தான் அந்த ரப்பரையும் பென்சிலையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி அப்படியே ஸ்டேபிளாக வச்சுக்கோ. அப்படியே ரப்பர் அழிய மெதுவாக போயிடும் இல்லையா. ஸோ இந்த எரேஸோடைய லைஃப் எந்த அளவுக்கு வரணுன்றதையும் இந்த ஃபெரோல் தான் முடிவு பண்ணும். ஏன்னா இதோடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த எரேசரை யூஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம், இது ரப்பர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே மடிச்செல்லாம் வச்சிருப்போம். ஆனால் இதுக்கு பேர் ஃபெரோல் அப்படின்னு வச்சிருக்காங்கன்ற விஷயமே எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is back from Vijay Sri. Take care.